வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார சனிக்கிழமை மாலை டீச்சிங் எபிசோட்ல சங்கீதம் என்ற ஒரு அழகிய மழையால் மனங்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு பாடலை பார்க்க போறோம். எவர் கிரீன் செமி கிளாசிக்கல் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓடை நதியாகிறது என்ற திரைப்படத்திலிருந்து வந்த தலையை குனியும் தாமரையே அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் நம்ம பாடலை பத்தி பேசலாம். ஒரு ஓடை நதியாகிறது 1983 ஆண்டு வெளிவந்த திரைப்படம். வெற்றிப்பட இயக்குனர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய திரைப்படம். அவரே எழுதி தயாரித்து இயக்கியிருந்தார். ரகுவரன், சுமலதா, அப்புறம் மனோஜ் சித்ரா அப்படிங்கிற ஒரு நடிகை. இந்த மனோஜ் சித்ரா யாருன்னா பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் திரு டி.எஸ். பாலையா இருக்கார் இல்லையா, அவருடைய மகள் தான் அந்த மனோஜ் சித்ரா அப்படிங்கிறவங்க. இவங்க எல்லாம் நடித்திருந்தார்கள். படம் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாவிட்டால் கூட, ஏன்னா ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் என்னைக்குமே அந்த ஒரு காதலிக்க நேரமில்லை, கல்யாண பரிசு இருந்தாலும் இந்த படம் சரியான முறையில் கமர்ஷியலா வெற்றி பெறல. ஆனால் பாடல்கள் இளையராஜா சொல்லி சொல்லி கொடுத்திருந்தார். இந்த பாடல் மட்டுமல்ல, தலையை குனியும் தாமரையை மட்டுமல்ல, தென்றல் என்னை முத்தமிட்டது அப்படிங்கிற ஒரு அற்புதமான சாங் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துல ஒரு 80% ஆஃப் தி சாங்ஸ் ஒன்னு மட்டும் தான் கொஞ்சம் ஃபோக் மாதிரி இருக்கும். பாக்கி சாங்ஸ்லாம் ஒரு 3 சாங்ஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் செமி கிளாசிக்கலா தான் இளையராஜா கொடுத்திருந்தாரு. இந்த பாடல் அப்படின்னா இதோட சிறப்பு அப்படின்னா பல சிறப்புகள் இருக்கு. இந்த பாடலை பாடியவர் பாத்தீங்கன்னா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சார். அது கேட்கவே வேண்டாம், அவரை பத்தி நிறைய பேசிட்டோம். ஜாம்பவான், லெஜெண்ட், அதெல்லாம் அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டிருப்பாரு இந்த பாடல். இவரோட இணைந்து பாடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு எம்.எஸ். ராஜேஸ்வரி அப்படின்னு ஒருத்தவங்க, திருமதி எம்.எஸ். ராஜேஸ்வரி. 2 எம்.எஸ். ராஜேஸ்வரி இருக்காங்க. அதாவது தமிழ் திரைப்படத்துல நிறைய பாடல்கள், பழைய பாடல்கள் எல்லாம் பாடிருக்காங்க. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அப்புறம் ரசிக்கும் சீமானே. அந்த எம்.எஸ். ராஜேஸ்வரி அம்மா வேற, இவங்க வேற. இந்த எம்.எஸ். ராஜேஸ்வரி இவங்க சென்னை மியூசிக் காலேஜ்ல இவங்க பிரின்சிபலா இருந்தவங்க. இவங்க ரொம்ப குறைச்சு பாட்டு 2-3 பாட்டு தான் பாடிருக்காங்க. அதுல இந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த செமி கிளாசிக்கல் அப்படிங்கிறது என்ன சொல்றது, நீங்க பாடுங்க நான் பாடுறேன், நீங்க பாடுங்க நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி 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 பாடுற மாதிரி இருக்கும். அந்த பாடல் அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த பாடலுக்கு ஹைலைட் எத்தனையோ இருந்தாலும் ஒரு பாடலுக்கு அது ஒரு கிரீடத்துக்கு வைரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த பாடலுக்கு வைரக்கல்னா இந்த வீணை அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பாடல் ஆரம்பிக்கிறப்ப அழகா மங்களவாத்தியத்தோட ஆரம்பிக்கும், நாதஸ்வரம் தவுலோட. அதுக்கப்புறம் அந்த வீணை அப்படி உள்ள நுழையும் பாருங்க. கிட்டத்தட்ட பாடல் முழுதும் இந்த வீணை தன்னுடைய ராஜ்யத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கும். இளையராஜா தெரியும் இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட ரேஞ்ச் என்னங்கிறது இசைஞானிக்கு நல்லா தெரியும். இந்த வீணை அவ்வளவு அழகா இந்த பாடலை பயன்படுத்தியிருந்தார். ரீதி கவுளை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ராகம். இந்த பாடல் பல பாடல்கள் இருக்கு. இந்த ராகத்துல எல்லா பாடலுமே சூப்பர். ஒரு சின்ன கண்ணன் அழைக்கிறான் இருக்கட்டும், அழகான ராட்சசியா இருக்கட்டும், இந்த பாடல் தலையை குனியும் தாமரை, அப்புறம் கண்கள் இரண்டால், இதெல்லாம் ரீதி கவுளை ராகத்துல வந்த பாடல்கள். யார் கேட்டாலே சொல்லிடுவாங்க இந்த ரீதி கவுளையான. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ராகம். எஸ்பிபி மற்றும் எம்.எஸ். ராஜேஸ்வரி அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி பாடிருப்பாங்க. இந்த பாடல் கொஞ்சம் அந்த ஜதிகள்லாம் வரும், அப்படியே அழகா இழுத்து இழுத்து பாடணும். சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தா அதுதான் கொஞ்சம் பிரெத் கண்ட்ரோல், இன்னொன்னு அந்த தமிழோட உச்சரிப்பு, இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னே சொல்லணும். பாடல்ல இன்னும் முக்கியமான கவனிக்க வேண்டிய அந்த ஒரு சேலஞ்சிங் பாட்டு என்னன்னா இந்த சரணத்துல இருந்து பல்லவிக்கு பிரிட்ஜ் பண்ற அந்த ஒரு லைன் இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, இந்த கேக்க அப்படியே அழகா வெட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வெட்டி 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 வரும். தலையை அப்படி வரும். அதை அழகா அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா அப்படியே பேசுற மாதிரி இருக்கணும், அழகா அந்த பாடுற மாதிரி இருக்கணும். அது இளையராஜாவோட ஒரு மிகப்பெரிய வித்தை அப்படின்னு சொல்லலாம். வைரமுத்து பாடல் ஆசிரியர். அதாவது இந்த பாடல் கொஞ்சம் ஒரு விரகதாபத்தில் பாடக்கூடிய அந்த ஒரு பாடல் தான். ஆனால் கொஞ்சம் கூட விரசம் இல்லாமல் எழுதியிருப்பார். பூவாடை காற்று ஜன்னலை சாத்து அப்படிங்கிற லைனாக இருக்கட்டும், நீ தீர்க்க வேண்டும் வாலிபதாகம், இப்படி எல்லாம் இந்த கவிதை நயத்தோட அந்த விரகதாபத்தை அவ்வளவு அழகா வெளிப்படுத்திருப்பார் திரு வைரமுத்து. அது பாடுறதுக்கு கொச்சையாகவே இருக்காது. அது அப்படியே அந்த பாடலோட அப்படியே பாடிட்டே போனா இன்னும் அழகாகவே இருக்கும் அந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓமைக்காக ஒரு பெண்ணை தாமரையாக வர்ணிச்சிருப்பாங்க. அவங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சதை தலையை குனியும் தாமரையே, இதற்காக வேண்டுமானால் தாமரை தலை குனியலாம். ஆனால் ஒரு பாடறிவோம் படிப்பறிவோம் போன்ற ஒரு மியூசிக்கல் கம்யூனிட்டில இருந்து வரும்பொழுது, நல்ல இசை நல்ல தமிழ் வரும்பொழுது நிச்சயமாக தலை குனியாது, ஒரு தலை நிமிர்ந்து என்றுமே செழுமையோடு தான் இருக்கும். இது பாடறிவோம் படிப்பறிவோம், கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே.